Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வாழை இலையில பொதிஞ்சு இலை சாதம் சாப்பிட்டு சரி இன்னைக்கு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க வாழை இலையும் பறிச்சிட்டு வர சொல்லியாச்சு. உள்ளே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு வெளியில் சின்னதாக ஒரு வேலைக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிருந்தாங்க. சரி அங்கேருந்தே இலையும் பறிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க தீயில இந்த மாதிரி இலையை நல்லா வாட்டி எடுத்துடணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையை வாட்டும் போது மட்டும்தான் அந்த இலை ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாம் சாதத்தை வச்சு பொதியும் போது கூட இலை கிழிஞ்சு போகாது. வாங்க இன்னைக்கு நான் என்னென்ன ரெசிபிஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டுன்னு பார்த்துக்கிட்டு எப்படி இலை சாதம் இருந்துச்சு அப்படின்னுட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு டெய்லியும் போல தாங்க ரெசிபிஸ் ரெடி பண்ணியிருந்தேன். பட் இந்த ரசத்தை இலை சாதத்தில் விடக்கூடாது. எதனால் அப்படின்னா நம்ம பேக் பண்ணி கொண்டு போகும்போது சிந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதில் வீட்டிலே நாங்கள் வச்சு அதை சாப்பிட்றதுனால மட்டும்தான் நான் இந்த மாதிரி இலையில ரசத்தை விட்டுருந்தேன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட ரசமும் அதுக்கப்புறமா அவியல் சம்மந்தி அதுக்கப்புறமா நானே என் கையால் ப்ரிப்பேர் பண்ணின இந்த ஊறுகாய் தாங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எதனால் இவ்வளோ சூப்பராக ஊறுகாய் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்காவது குறைஞ்சது நாம் இந்த லெமனை கட் பண்ணி உப்பில் ஊற போட்டு அதுக்கப்புறமா பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட்டாக பொதிஞ்சு வச்சாச்சு. நம்ம வெளியில் இப்போ கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம நீட்டாக பேப்பர்லாம் போட்டு கொண்டு போவோம். இந்த மாதிரி ஒன்றுமே நாம் அதில் விட்டு இலையை பொதியக்கூடாது. எதனால் அப்படின்னா கரை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே சிந்தி போயிடும். அதனால தான் இது வீட்டிலே அப்படியே நாம் வச்சு சாப்பிட்றதுனால மட்டும்தான் நான் இதை ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இலை 4 பேருக்கு மாட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை எல்லாம் வச்சு இந்த மாதிரி பொதிஞ்சு சூப்பராக வச்சாச்சு. அட் லாஸ்ட்டாக பார்க்கும்போது இப்படி தாங்க இருந்துச்சு. இது கூடவே லாஸ்ட்டாக ஒரு சூப்பராக தொட்டுக்கிறதுக்காக ஒரு ரெசிபியும் ரெடி பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சிம்பிள் தாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச அந்த தயிர் கூட அந்த வெங்காயம் தாங்க வச்சு அப்படியே மணக்க அந்த இலையை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை, ரொம்பவே டேஸ்ட் வேறு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தி தாங்க. உங்களுக்கு இந்த பொதி சாதத்தில் என்ன பிடிக்கும் அப்படின்னுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பொதி சாதம் பிடிக்கும் அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.